ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 138 2ஆம் வசனம், Psalms 138 verse 2. உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரனாகிய தாவீது தேவனுடைய ஆலயத்திற்கு நேராக பணிந்து கொண்டு தேவனை துதிப்பேன் என்று சொல்லுகிறார். The children of God, the psalmist David, he declares that he will bow down before the temple of God. Why? He says, because of your grace, because of your love, I want to bow down before you, O God, in your holy temple. Dear children of God, because of God's grace, we are alive. So we need to exalt and remember the grace of God and go to the temple and bow down before Him. That is the most important thing that everyone is expected to do every day and every time when you go to the God's temple. So we always have to bow down before Him, remembering the love of God in our life. God is so merciful. He is so gracious. He is so loving. That is why He has been with us during the past. And we need to go to His temple and bow down before Him. அதுதான் முதலாவது செய்ய வேண்டிய காரியம். இரண்டாவது, உம்முடைய உண்மை நிமித்தம் நான் உமது ஆலயத்திற்கு நேராக போய் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதிப்பேன் என்று சொல்கிறான். உண்மை என்று சொல்வது ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம். Secondly, the word of God says, because of your faithfulness, I will go and bow down before you in the temple of God. God has been so faithful. In front of many human beings, God is faithful. He is a God who will always keep His promises. He will not leave you nor forsake you. He will not say, I have forgotten the promises. He will not listen to the gossipers and speak blasphemy against you. He is a faithful God. You can believe Him until you die. You will not believe any human beings who will pretend like they are faithful to you. Because our God is faithful, you need to bow down before Him and worship Him. நம்முடைய தேவன் உண்மையுள்ள தேவன், அவர் பொய்யுரையாத தேவன். தேவனுக்கு முன்பதாக மாத்திரமே நாம் தலை வணங்க வேண்டுமே ஒழிய அவரை நம்புவதை தவிர நாசியிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை நாம் விட்டுவிட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் உண்மையுள்ளவர். அதோடு மாத்திரமல்ல, அவருடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவருடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்துகிறார். He will always exalt the name of God and the word of God. You need to believe on the name of God. You need to believe on the word of God, because He will exalt only the word of God. He will always exalt you when you believe in God's word. When you believe in His name, He will exalt you. So we need to go and bow down before Him in His holy temple so that He will exalt you in every time. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய கிருபையின் நிமித்தமும் உம்முடைய உண்மையின் நிமித்தமும் நாங்கள் உம்மை துதிக்கவும் உம்மை மகிமைப்படுத்தவும் நீர் கொடுத்த ஆலயத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். சங்கீதக்காரனை போல உம்முடைய ஆலயத்திலே வந்து நாங்கள் உம்மை பணிந்து கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபையை தாரும். உம்முடைய வார்த்தையை நீர் அங்கே மகிமைப்படுத்துவீர். உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசுவீர். அந்த வார்த்தையை நீர் எங்கள் வாழ்க்கையிலே நிலைவர பண்ணுவீர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உம்முடைய கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.